வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக கார்த்திகா பிரகாஷ். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்னதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து 8வது நாளாக இன்றும் அதிகரிப்பு. பெட்ரோல் லிட்டருக்கு 92 ரூபாயை நெருங்கியது. கேரளாவில் 310 கிலோமீட்டர் தொலைவுக்கான நீர்வழித்தடம் திட்டத்தை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் பினராயி விஜயன். மேற்கு வங்கத்தில் 5 ரூபாய்க்கு மதிய உணவு வழங்கும் திட்டம் தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மமதா பானர்ஜி. ஃபாஸ்டாக் இல்லாதவர்களிடம் 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதற்கு எதிர்ப்பு. சுங்கச்சாவடிகளில் வாகன ஓட்டிகள் கடும் வாக்குவாதம். திருச்சி மணப்பாறையில் 22 மயில்கள் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம். வனத்துறையினரின் அலட்சியம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் தூத்துக்குடி இடையேயான இயற்கை எரிவாயு குழாய் திட்டம் நாளை நாட்டிற்கு அர்ப்பணிக்கிறார் பிரதமர் மோடி. சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் ப. சிதம்பரம் வெற்றி பெற்றதற்கு எதிரான வழக்கு இன்று தீர்ப்பளிக்கிறது சென்னை உயர்நீதிமன்றம். பீகார் மாநிலத்தில் காவல்துறையினர் மது அருந்தினால் உடனடியாக பணி நீக்கம் செய்யப்படுவார்கள். முதலமைச்சர் நிதிஷ்குமார் அதிரடி உத்தரவு. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் உயிருக்கு ஆபத்தா? பீகார், பஞ்சாபில் இருந்து ஆயுதங்கள் கொண்டு வரப்பட்டதாக தீவிரவாதிகள் பகீர் வாக்குமூலம். விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து 8வது நாளாக இன்றும் உயர்த்தப்பட்டுள்ளதால் வாகன ஓட்டிகள் பெரும் வேதனைக்கு ஆளாகியுள்ளனர். சர்வதேச சந்தையில் நிலவும் கச்சா எண்ணெய் விலைக்கேற்ப இந்தியாவில் பெட்ரோல் டீசல் விலையை எண்ணெய் நிறுவனங்கள் நிர்ணயம் செய்து வருகின்றன. கொரோனா ஊரடங்கால் வாகன பயன்பாடு குறைந்திருந்தபோது பெட்ரோல் டீசல் விலையில் மாற்றமில்லாமல் இருந்து வந்தது. ஊரடங்கு தளர்வுகளுக்கு பிறகு வாகன பயன்பாடு அதிகரித்ததை அடுத்து பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்து வருகிறது. இந்நிலையில் நாடு முழுவதும் பெட்ரோல் டீசல் விலை தொடர்ந்து 8வது நாளாக இன்றும் உயர்த்தப்பட்டுள்ளது. சென்னையில் இன்று 1 லிட்டர் பெட்ரோல் 26 காசு அதிகரிக்கப்பட்டு 91 ரூபாய் 45 காசாகவும், டீசல் 33 காசு உயர்த்தப்பட்டு 84 ரூபாய் 77 காசாகவும் நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. இந்த விலை இன்று காலை 6 மணி முதல் அமலுக்கு வந்தது. கேரளாவில் 310 கிலோமீட்டர் நீள நீர்வழித்தடத்தை முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தொடங்கி வைத்தார். கேரள போக்குவரத்து மற்றும் சுற்றுலாத்துறையின் புதிய அத்தியாயமாக 520 கிலோமீட்டர் நீள நீர்வழித்தடம் அமைக்கப்பட்டு வருகிறது. இந்த திட்டத்தின் முதற்கட்டமாக 310 கிலோமீட்டர் நீள நீர்வழித்தட பணிகள் நிறைவு பெற்றதை அடுத்து இந்த வழித்தடத்தை முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தொடங்கி வைத்தார். இந்த நீர்வழித்தடம் கேரளாவின் தெற்கு பகுதியான கோவளத்தை வடக்கு பகுதியான பேக்கலுடன் இணைக்கிறது. இதில் வெளி என்ற இடத்தில் இருந்து கடினம் குளம் என்ற இடம் வரை 11 கிலோமீட்டர் தொலைவுக்கு 24 இருக்கைகள் கொண்ட சூரிய சக்தி படகு மூலம் சவாரி செய்யலாம். இந்த படகு போக்குவரத்தை முதலமைச்சர் திரு பினராயி விஜயன் தொடங்கி வைத்தார். மேலும் அதில் அவர் பயணமும் மேற்கொண்டார். மேற்குவங்க மாநிலத்தில் 5 ரூபாய்க்கு மதிய உணவு வழங்கும் அம்மா திட்டத்தை முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி தொடங்கி வைத்துள்ளார். தமிழகத்தில் ஏழை எளிய மக்கள் பசியார தொடங்கப்பட்ட அம்மா உணவகங்களை முன் உதாரணமாக கொண்டு பல்வேறு மாநிலங்கள் அதேபோன்ற உணவக திட்டங்களை நடைமுறைப்படுத்தி வருகின்றன. அந்த வகையில் மேற்கு வங்கத்தில் அம்மா சமையலறை என்ற திட்டத்தை முதலமைச்சர் செல்வி மமதா பானர்ஜி தொடக்கி வைத்துள்ளார். 5 ரூபாய்க்கு சாதம், பருப்பு, காய்கறி, முட்டை பொரியல் ஆகியவை வழங்கப்படுகின்றன.
மாநிலம் முழுவதும் திறக்கப்பட்டுள்ள இந்த உணவகங்கள் தினமும் மதியம் 1 மணி முதல் 3 மணி வரை இயங்கும் என்றும் இதனை மகளிர் சுய உதவிக் குழுவினர் பொறுப்பேற்று நடத்துவார்கள் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ராமநாதபுரம் தூத்துக்குடி இடையே பதிக்கப்பட்ட இயற்கை எரிவாயு குழாய் திட்டத்தை பிரதமர் திரு நரேந்திர மோடி நாளை நாட்டிற்கு அர்ப்பணித்து வைக்கிறார். இந்தியாவில் தற்சார்பு திட்டத்தில் மேலும் ஒரு மைல்கல்லாக சென்னை மணலியில் உள்ள பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனம் சார்பில் தூத்துக்குடி ராமநாதபுரம் இடையே 143 கிலோமீட்டர் தூரத்துக்கு இயற்கை எரிவாயு குழாய் பதிக்கப்பட்டுள்ளது. மேலும் மணலியில் உள்ள நிறுவனத்தில் கேசோலைன் கந்தகம் அகற்றும் தொழிற்சாலை யூனிட் 500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ளது. நிறைவடைந்த இவ்விரு 2 திட்டங்களையும் பிரதமர் திரு நரேந்திர மோடி டெல்லியில் இருந்தபடி காணொலி காட்சி மூலம் நாளை நாட்டுக்கு அர்ப்பணித்து வைக்கிறார். சென்னை பெட்ரோலியம் கார்ப்பரேஷன் நிறுவனமும் இந்திய ஆயில் கார்ப்பரேஷன் நிறுவனமும் இணைந்து நாகப்பட்டினத்தின் காவிரி படுகையில் 31,500 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் அமைக்கப்படவுள்ள சுத்திகரிப்பு ஆலைக்கும் பிரதமர் காணொலி காட்சி மூலம் அடிக்கல் நாட்டி வைக்கிறார். சிவகங்கை நாடாளுமன்ற தொகுதியில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் வெற்றி பெற்றதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் இன்று உத்தரவு பிறப்பிக்கிறது. கடந்த 2009ஆம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் சிவகங்கை தொகுதியில் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரமும் அஇஅதிமுக சார்பில் ராஜ கண்ணப்பன் போட்டியிட்டனர். இதில் 3,354 ஓட்டுகள் வித்தியாசத்தில் சிதம்பரம் வெற்றி பெற்றார். இதையடுத்து சிதம்பரத்தின் வெற்றியை எதிர்த்து உயர்நீதிமன்றத்தில் ராஜ கண்ணப்பன் வழக்கு தொடர்ந்தார். 10 ஆண்டுகளாக விசாரணையில் இருந்த வழக்கை இறுதியில் நீதிபதி புஷ்பா சத்யநாராயணா விசாரித்தார். அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில் 2020 அக்டோபரில் வழக்கின் தீர்ப்பை தேதி குறிப்பிடாமல் நீதிபதி தள்ளி வைத்திருந்தார். இவ்வழக்கில் நீதிபதி இன்று உத்தரவு பிறப்பிக்கவுள்ளார். நாடு முழுவதும் தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் ஃபாஸ்டேக் நடைமுறை அமலுக்கு வந்துள்ளது. ஃபாஸ்டேக் இல்லாதவர்களிடம் அபராதமாக 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்படுவதால் வாகன ஓட்டிகள் அதற்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர். தேசிய நெடுஞ்சாலைகளில் உள்ள சுங்கச்சாவடிகளில் வாகன நெரிசலை குறைக்கும் நடவடிக்கையாக ஃபாஸ்டேக் முறையில் சுங்க கட்டணம் செலுத்துவதை மத்திய அரசு அமல்படுத்தியுள்ளது. இதற்காக வங்கிகள், சுங்கச்சாவடிகள், தனியார் சேவை மையங்கள் உள்ளிட்ட இடங்களில் ஆதார் அட்டை, வாகனங்களின் ஆர்சி நகலை கொடுத்து ஃபாஸ்டேக் மின்னணு அட்டைகளை பெற்றுக் கொள்ளலாம். ஃபாஸ்டேக் முறையால் சுங்கச்சாவடிகளில் 20 முதல் 25 மீட்டருக்குள் வாகனங்கள் வரும்போது ரேடியோ அதிர்வெண் உதவியுடன் தானியங்கி தடுப்புகள் விலகும் என்பதால் போக்குவரத்து நெரிசல் குறைவதோடு கால விரயமும் தவிர்க்கப்படும். கடந்த ஓராண்டாக சோதனை முறையில் நாடு முழுவதும் அமலில் இருந்த ஃபாஸ்டேக் முறைக்கு அவ்வப்போது கால அவகாசம் நீட்டிக்கப்பட்டு வந்தது. நள்ளிரவு முதல் இது கட்டாயமாக்கப்பட்டுள்ளது. இனி கால அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என அறிவிக்கப்பட்டிருப்பதால் ஃபாஸ்டேக் இல்லாத வாகன ஓட்டிகளிடம் 2 மடங்கு கட்டணம் வசூலிக்கப்பட்டு வருகிறது. இதனால் பல்வேறு சுங்கச்சாவடிகளில் வாகன ஓட்டிகளுக்கும் சுங்கச்சாவடி ஊழியர்களுக்கும் வாக்குவாதங்கள் நடந்து வருகின்றன. தூத்துக்குடி அருகே சரக்கு வாகனம் கவிழ்ந்த விபத்தில் 5 பெண்கள் உயிரிழந்தனர். நெல்லை மாவட்டம் சீவளப்பேரி அருகே உள்ள மணக்காடு கிராமத்தைச் சேர்ந்த 30க்கும் மேற்பட்டவர்கள் 100 நாள் வேலை திட்டத்திற்காக சரக்கு ஏற்றும் வாகனத்தில் சென்று கொண்டிருந்தனர். தூத்துக்குடி மாவட்டம் மணியாச்சி அருகே சென்றபோது ஆட்டோ கட்டுப்பாட்டை இழந்து அருகில் இருந்த கால்வாய்க்குள் பாய்ந்தது. ஆட்டோவில் இருந்த பெண்களின் அலறல் சப்தம் கேட்டு அக்கம் பக்கத்தினர் ஓடி வந்தனர். அவர்கள் ஆட்டோவை தூக்கி அதன் அடியில் சிக்கியவர்களை மீட்டு நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இந்த விபத்தில் கர்ப்பிணி உள்ளிட்ட 5 பெண்கள் சம்பவ இடத்தில் பலியாகினர். படுகாயமடைந்த 7 பேர் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகின்றனர். இந்த விபத்து தொடர்பாக போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பீகார் மாநிலத்தில் காவல்துறையினர் யாராவது மது அருந்தினால் அவர்களை உடனடியாக பணி நீக்கம் செய்யும்படி அம்மாநில முதலமைச்சர் திரு நிதிஷ்குமார் உத்தரவிட்டுள்ளார். பீகார் மாநிலத்தில் கடந்த 2016ஆம் ஆண்டு முதல் மதுவிலக்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இந்நிலையில் தலைநகர் பாட்னாவில் காவல்துறை உயர் அதிகாரிகளுடன் ஐக்கிய ஜனதா தளம் கட்சித் தலைவரும் அம்மாநில முதலமைச்சருமான திரு நிதிஷ்குமார் ஆலோசனை மேற்கொண்டார். அப்போது பேசிய அவர்,
காவல்துறையினர் பொதுமக்களுக்கு முன் உதாரணமாக விளங்க வேண்டும் என்றும், மாநிலத்தில் காவல்துறையைச் சேர்ந்தவர்கள் யாராவது மது அருந்தினால் அவர்களை பாரபட்சமின்றி பணி நீக்கம் செய்ய வேண்டும் என்றும் உத்தரவிட்டார். சின்னம்மாவிற்கு அளிக்கப்பட்ட வரவேற்பை பார்த்து அமைச்சர் சி.வி. சண்முகம் பீதி அடைந்துள்ளதாகவும், அதனால்தான் தன்னிலை மறந்து அவர் உளறி வருவதாகவும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் குற்றம் சாட்டியுள்ளனர். மாண்புமிகு அம்மாவின் பிறந்தநாள் விழா பொதுக்கூட்டம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழா விழுப்புரத்தில் நடைபெற்றது. இதில் கழக துணை பொதுச் செயலாளர் திரு ஜி. செந்தமிழன், கழக அமைப்புச் செயலாளர் திரு கே. பாலமுருகன், விழுப்புரம் தெற்கு மாவட்ட கழக செயலாளர் திரு பாலசுந்தரம் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர். துரோகம் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை என்றும், சி.வி. சண்முகத்தின் அரசியல் வாழ்வு இந்த தேர்தலோடு முடிவுக்கு வந்துவிடும் என்றும் கழக நிர்வாகிகள் குறிப்பிட்டனர். தமிழ்நாட்டு மக்களுக்கு எந்தவித நற்பயணங்கள் செய்யாமல் பணம் சம்பாதிப்பது, கொள்ளையடிப்பது என்று எடுத்துக்கொண்டுதான் இந்த நாட்டை குட்டிச்சவராக்கி கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் நம்முடைய கழகத்தின் பொதுச் செயலாளர் அண்ணன் அவர்கள் டி. அண்ணன் அவர்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டு, ஏன் ஆரம்பிக்கப்பட்டது தெரியுங்களா? இந்த அதிமுகவை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக தான் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அது அனைத்தும் தெரிந்த உண்மை. அதிமுகவை மீட்டெடுப்பதற்காக இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் ஆரம்பிக்கப்பட்டது என்று சொன்னவுடனே அந்த 34 அமைச்சர்களும் நடுங்கி அவர்கள் என்னென்ன செய்ய வேண்டும் என்று தெரியாமல் பித்து பிடித்து மென்டல் போல திரிகின்றார்கள். அந்த மெட்டலிலே ஒருவன் தான் சி.வி. சண்முகம். அந்த சண்முகத்திற்கு என்ன பேச வேண்டும் என்று தெரியாமல் தரங்கெட்டு போய், அந்த அளவுக்கு உன்னை போல் நாங்கள் தரங்கெட்டு பேச மாட்டோம். ஆனால் மாண்புமிகு சட்டத்துறை அமைச்சர் சண்முகத்தை கேட்டுக்கொள்வது, இனிமேல் தரங்கெட்டு அந்த வார்த்தைகளை உபயோகப்படுத்தினால் நாங்களும் எப்படி பேசுவோம் என்று உங்களுக்கு நன்றாக தெரியும். அந்த பேச்சுக்கு இனிமேல் நீ இடம் கொடுக்காமல் நடந்து கொள்ள வேண்டும் என்று எச்சரிக்கையாக நாங்கள் கூறிக்கொள்கிறோம். அம்மா அவர்களுடைய தொண்டர்கள் கொண்ட இயக்கம் உண்மையான இயக்கம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் தான் என்பதை நிரூபிக்கின்ற வகையில் இங்கே கூடியிருக்கின்ற தொண்டர்களே, இன்றைக்கு அரசியல் சூழ்நிலை, தியாக தலைவி சின்னம்மா அவர்கள் வெளியே வந்து விட்டார்கள். 15 நாட்களாக கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்கள் கூறியது போல வேதியியல் மாற்றங்கள் யாருக்கு? மக்களுக்கு அல்ல. 33 புலிகேசிகள் இருக்காங்கல்ல, இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கின்ற புலிகேசிகள். இந்த 20 நாட்களாக பதற்றத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற அமைச்சர்கள், ஒரு வயசு குழந்தைக்கு எதிர்காலத்தில் வரலாறு. நம்ம நாட்டுடைய முதலமைச்சர் இவர்தான், முட்டி போட்டு முதலமைச்சரானவர். 4 ஆண்டுகளுக்கு பிறகு யார் முதலமைச்சர் ஆக்கினார்களோ அவர்களே இவர் யார் என்று கேட்ட எட்டப்பனுக்கு பிறகு தமிழ்நாட்டில் ஒரு நவீன கால எட்டப்பன் என்று சொல்லுகின்ற அளவுக்கு உன்னை நீ வளர்த்து கொண்டாய். அதுக்கப்புறம் இன்னொருத்தர் இங்க இருக்கின்ற சட்ட அமைச்சர் சி.வி. சண்முகம், நீங்க போட்ட பொதுக்குழு செல்லுமா செல்லாதா என்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு நிலுவையில் இருக்கின்றது. நீங்க சட்ட அமைச்சர், சட்டம் படித்தவர், உங்களுக்கு தெரிந்து தரங்கட்ட வார்த்தையில. இன்னொரு விஷயம், நீ குடிக்கெடுத்த குடும்பம் ஒண்ணு மென்டலாய் சுத்துது, அது எனக்கு தான் தெரியும். தயவு செய்து பேச வைக்காத, தயவு செய்து பேச வைக்காத. ஒரு தாயின் பிள்ளையாக ஒன்றாக வளர்ந்தோம். என்ன காரணம்? ஏன் இப்படி பதறீங்க? தலைவர் சொன்னார், நாகரிகமாக பேசுங்க ஸ்டேஜில். தரங்கட்டவர்கள் கதை முடிகின்ற நேரத்திலே பதற்றத்தில் பிதற்றுகிறார்கள். ஆகையால் என் தலைமையில் இருக்கின்ற நீங்கள் நாகரிகமாக பேசுங்கள், அநாகரிகமாக பேசாதீர்கள் என்று எங்களுக்கு கட்டளையிட்ட காரணத்தினால் இதோட நிறுத்திக்கோ. கூவத்தூர்ல சொல்றாரு, இந்த கூவத்தூர் இல்லைன்னா இன்னைக்கு ஒரு அமைச்சர் இல்லை. இந்த சி.வி. சண்முகமா இருக்கட்டும், இந்த எடப்பாடி பழனிசாமி இருக்கட்டும், கடலூருக்குள்ள சம்பத்தா இருக்கட்டும், இவங்கெல்லாம் அமைச்சரே இல்லை. இந்த ஆட்சி நடிச்சிருக்காது. கூவத்தூர்ல சொல்றாரு, என் தலைவரை பத்தி ஒருமையில் பேசுற சி.வி. சண்முகம், உனக்கு மான வெக்கம் சூடு சொல்றேன் இருந்தால் நீ இந்த ஆட்சியில பதவியில ஒருபோதும் இருந்திருக்கக்கூடாது. ஒரு சமுதாயத்தை இழுத்து குற்ற பரம்பரை நீ பேசிட்டு போயிடுற. உங்க குடும்பம் எப்படிப்பட்ட குடும்பம்? உங்க குடும்பத்தில் உள்ளவனா அந்த வாட்ஸ்அப் பேஸ்புக்ல கழுவி ஊத்துறான், அவமானமா இருக்கு, அசிங்கமா இருக்கு. உங்க அம்மா என்ன பண்ணாங்க, உங்க அண்ணன் தம்பிலாம் என்ன பண்ணாங்க, இதெல்லாம் தேவையா உனக்கு? என்ன பேசுறோம், என்ன செய்யறோம்,
என்ன வார்த்தையை விடுறான். அதாவது ஒரு தமிழ்நாட்டோட அமைச்சர், தமிழ்நாட்டோட முதல் குடிமகன் எடப்பாடி பழனிசாமி 33 பேர்ல நீ ஒரு நபர். என்ன பேசுறோம், என்ன செய்யணும் நிகழ்ச்சி பேச வேணாமா? நீ பேசிட்டு போயிடுற. இப்ப நாங்க பேச வேண்டிய சூழ்நிலைக்கு வந்திருக்கோமே. சட்டத்தை காப்பாற்ற வேண்டிய சட்டத்துறை அமைச்சர் சி சண்முகம் அவர்களே, சட்டத்தை உட்பட்டு இந்த நாட்டுடைய சட்டத்துறை அமைச்சராக நீ செயல்படுங்கள். சட்டப்படி என்னவோ பேசுங்கள். அரசியல் ரீதியாக அரசியல் விமர்சனம் ஏதாவது செய்யுங்கள். அதுல எந்த மாற்று கருத்தில்லை. இந்த அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உருவாக்கப்பட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட மீட்டெடுப்பதற்கு அந்த மீட்டெடுத்து இந்த நாட்டுடைய முதலமைச்சர் அருமையினன் டிடியை இந்த நாட்டின் முதலமைச்சர் அமர்த்துவோம். அப்போது இங்கு உள்ளவர்கள் எல்லாம் சட்டமன்ற உறுப்பினர்கள் அமைச்சர்கள் இருப்பார்கள். நீங்கள் எங்க இருப்பீங்க உங்களுக்கே தெரியாது. இது எச்சரிக்கையாக சொல்கிறேன். நாவை அடக்கி பேச வேண்டாம். திருச்செந்தூர் சுப்பிரமணிய சுவாமி கோவிலில் மாசி திருவிழா நாளை கொடியேற்றத்துடன் தொடங்குகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான தேரோட்டம் வரும் 26ஆம் தேதி நடைபெறுகிறது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானின் 2ஆம் படை வீடான புகழ்பெற்ற திருச்செந்தூர் முருகன் கோவிலில் மாசி திருவிழா நாளை காலை கொடியேற்றத்துடன் தொடங்கவுள்ளது. இதனையொட்டி அதிகாலை 1 மணிக்கு கோவில் நடை திறக்கப்பட்டு முதலில் விஸ்வரூப தரிசனமும் பின்னர் உதய மார்த்தாண்ட அபிஷேகமும் நடைபெறவுள்ளது. அதனையடுத்து சுவாமிக்கு சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்ட பின் கோவில் கொடிமரத்தில் கொடியேற்றப்படுகிறது. திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான திருத்தேரோட்டம் வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. இத்திருவிழா தமிழகம் முழுவதும் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொள்வார்கள் என்பதால் குடிநீர், சுகாதாரம் போன்ற வசதிகள் கோவில் நிர்வாகம் சார்பில் செய்யப்பட்டுள்ளன. முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரான மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் திரு நன்மாறன் அரசு அடுக்குமாடி குடியிருப்பில் வீடு கேட்டு மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளித்த நிகழ்வு அனைத்து தரப்பு கவனத்தையும் ஈர்த்துள்ளது. மதுரை மேல பொன் நகரத்தைச் சேர்ந்தவர் திரு நன்மாறன். இவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக பதவி வகித்தவர். எனினும் தற்போது குடியிருக்க வீடு இல்லாமல் அவர் அவதிப்பட்டு வரும் நிலையில் மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்துக்கு நேற்று கோரிக்கை மனுவுடன் வந்திருந்தார். குறை தீர்க்கும் முகாமில் பொதுமக்களுடன் வரிசையில் நின்று மனு கொடுப்பதற்காக காத்திருந்தபோது அவரை அடையாளம் கண்டறிந்த சிலர் மாவட்ட வருவாய் அதிகாரி திரு செந்தில்குமாரிடம் அறிமுகப்படுத்தி வைத்தனர். பின்னர் திரு நன்மாறன் அவரிடம் கோரிக்கை மனு ஒன்றை வழங்கினார். தற்போது குடியிருக்கும் வீட்டிற்கு வாடகை கொடுக்க முடியாத நிலை இருப்பதால் மதுரை ராஜாக்கூர் வீட்டு வசதி வாரிய குடியிருப்பில் தனக்கு வீடு ஒதுக்கும்படி அந்த மனுவில் அவர் குறிப்பிட்டிருந்தார். இதுவரை வீடு இல்லாதவர்களுக்கு வீடு வழங்கக்கூடிய திட்டம் தொடங்கியிருக்கிறது. அதில் ஒரு பயனாளியாக எனது மனைவி சண்முகவல்லி அவர்கள் இருக்கிறார்கள். கடந்த 12ஆம் தேதி எங்களுடைய மனு அங்கே ஏற்கப்பட்டது. தொடர்ந்து சென்றோம். 12ஆம் தேதி தான் அது ஏற்கப்பட்டது. அது சம்பந்தமாக ஆட்சியரிடம் நினைவுபடுத்துவதற்காக இந்த நாளை பயன்படுத்தி இருக்கிறேன். ஆட்சியரிடம் இன்றைக்கு அவர்கள் வருவதற்கு வேறு பணிகள் இருந்ததால் டிஆர்ஓ அவர்கள் மனுவை பெற்றிருக்கிறார்கள். ஹவுசிங் போர்டில் கேட்டிருந்தேன். அவங்க அது மனு பரிசீலனையிலே இருக்குது. அதனால தான் இது நடக்கும்னு நினச்சி கொடுத்துருக்கேன். தங்களின் குறைகளை தீர்க்க பொதுமக்கள் சட்டமன்ற உறுப்பினர்களை அணுகும் நிலையில் 2 முறை சட்டமன்ற உறுப்பினராக இருந்த ஒருவர் குறை தீர்க்கும் முகாமிற்கு வந்த நிகழ்வு அங்கிருந்தவர்கள் மத்தியில் வியப்பையும் நிகழ்ச்சியையும் ஏற்படுத்தியது. மணப்பாறையில் 22 மயில்கள் மர்மமான முறையில் இறந்து கிடந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திருச்சி மாவட்டம் மணப்பாறை பகுதியில் மயில்கள் அதிக அளவில் காணப்படுகின்றன. சமீப காலமாக வாகனங்களில் மோதியும் மின்சாரம் தாக்கியும் மயில்கள் உயிரிழக்கும் சம்பவம் இப்பகுதியில் அதிகரித்து வருகிறது. கீழப்பொய்கைப்பட்டி அருகே ராசி என்பவருக்கு சொந்தமான தோட்டத்தில் 22 மயில்கள் மர்மமான முறையில் உயிரிழந்து கிடந்தன. இது தொடர்பாக தகவல் அறிந்த வனத்துறையினர் இறந்து கிடந்த மயில்களை மீட்டு வனத்துறை அலுவலகத்திற்கு கொண்டு சென்று பின்னர் பிரேத பரிசோதனை செய்து புதைத்தனர். மயில்கள் விஷம் வைத்துக் கொல்லப்பட்டதா என விசாரணை நடைபெற்று வரும் சூழ்நிலையில் வனத்துறையினரின் அலட்சியம் காரணமாகவே மயில்கள் உயிரிழப்பு தொடர்வதாக சமூக ஆர்வலர்கள் குற்றம் சாட்டுகின்றனர். இனி வரும் நிகழ்வுகள் சிலவற்றை வேக செய்திகளாக தற்போது பார்க்கலாம்.
கன்னியாகுமரி மாவட்டம் சுசீந்திரம் பகுதியைச் சேர்ந்த புதிய வாக்காளர்கள் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக கன்னியாகுமரி கிழக்கு மாவட்ட செயலாளர் திரு செந்தில் முருகன், இணைச் செயலாளர் திருமதி அம்மு ஆண்ட்ரோ ஆகியோர் முன்னிலையில் தங்களை கழகத்தில் இணைத்துக் கொண்டனர். நாகர்கோவிலில் உள்ள கிழக்கு மாவட்ட அமமுக அலுவலகத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் பங்கேற்றனர். திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவிலில் மாசி தெப்ப உற்சவத்தின் முதல் நாளில் நம்பெருமாள் ஹம்ச வாகனத்தில் எழுந்தருளி பக்தர்களுக்கு காட்சியளித்தார். இதில் ஏராளமான பக்தர்கள் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தனர். திருவிழாவின் 4ஆம் நாள் வெள்ளி கருட சேவையும் 8ஆம் நாள் முக்கிய நிகழ்ச்சியான தெப்ப உற்சவ திருவிழாவும் நடைபெறவுள்ளன. வேலூர் அருகே ஆயிரக்கணக்கான வாத்துகள் அடுத்தடுத்து உயிரிழந்ததற்கு பறவை காய்ச்சல் காரணமாக இருக்குமா என பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வேலூர் மாவட்டம் திருவளம் அருகே உள்ள சஞ்சீவிராயபுரத்தைச் சேர்ந்த சுதாகர் என்பவர் பாலாற்றில் சுமார் 7000க்கும் மேற்பட்ட வாத்துகளை மேய்த்து வருகிறார். பாலாற்றில் தேங்கியுள்ள தண்ணீரில் வாத்துகள் மேய்ந்து கொண்டிருந்த போது ஒவ்வொன்றாக செத்து மடிந்தன. ஆயிரக்கணக்கான வாத்துகள் உயிரிழந்ததால் சுதாகர் அதிர்ச்சியடைந்தார். இதனால் பல லட்சம் ரூபாய் இழப்பு ஏற்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். வாத்துகள் திடீரென மொத்தமாக இருந்ததால் அங்கு பறவை காய்ச்சல் பரவி இருக்குமோ என்ற அச்சம் எழுந்துள்ளது. உத்தரகாண்டில் பனிப்பாறை உடைந்து ஆற்றில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 58ஆக அதிகரித்துள்ளது. உத்தரகாண்ட் மாநிலம் சாமோலி மாவட்டம் ஜோஷிமாத் பகுதியில் பனிப்பாறை உடைந்து உருகியதால் தவுளிகங்கா ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. இதனால் ஆற்றின் குறுக்கே கட்டப்பட்டிருந்த பாலங்கள், அணை, நீர்மின் திட்ட கட்டமைப்புகள் முழுவதுமாக அடித்து செல்லப்பட்டன. இதில் நீர்மின் திட்ட பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளர்கள் பலரை காணவில்லை. ஆற்றில் அடித்து செல்லப்பட்டு இறந்தவர்களின் உடல்கள் மீட்கப்பட்டு வருகின்றன. சுரங்கத்தில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் தேசிய பேரிடர் மீட்புக் குழு, மாநில பேரிடர் மீட்பு படை, இந்தோ திபெத் எல்லை பாதுகாப்பு போலீசார் இணைந்து ஈடுபட்டுள்ளனர். புதிதாக 11 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டதை அடுத்து 58 பேரின் உடல்கள் மொத்தமாக மீட்கப்பட்டுள்ளன. மீதமுள்ள 146 பேர் உயிரிழந்திருக்கலாம் என அஞ்சப்படும் நிலையில் அவர்கள் உடல்களை மீட்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. ஐம்பது வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு மார்ச் மாதம் முதல் கொரோனா தடுப்பூசி போடப்படும் என மத்திய அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன் தெரிவித்துள்ளார். கொரோனாவுக்கு எதிராக கடந்த மாதம் 16ஆம் தேதி முதல் தடுப்பூசி போடப்பட்டு வருகிறது. இந்தியாவின் பாரத் பயோடெக் நிறுவனம் தயாரித்த கோவாக்சின் மற்றும் ஆக்ஸ்போர்ட் ஆஸ்ட்ராஜெனெகா நிறுவனங்களின் கோவிஷீல்டு ஆகிய 2 தடுப்பூசிகள் தற்போது பயன்படுத்தப்பட்டு வருகின்றன. இதில் முதற்கட்டமாக சுகாதார பணியாளர்கள் மற்றும் முன்கள பணியாளர்கள் என சுமார் 3 கோடி பேருக்கு தடுப்பூசி போடும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. இதையடுத்து 50 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு தடுப்பூசி போட திட்டமிடப்பட்டுள்ளது. இதுகுறித்து டெல்லியில் செய்தியாளர்களிடம் பேசிய மத்திய சுகாதார அமைச்சர் திரு ஹர்ஷவர்தன், இந்த பணிகள் அடுத்த 2 அல்லது 3 வாரங்களில் தொடங்கும் என தெரிவித்தார். 85% முன்கள பணியாளர்களுக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாகவும் அமைச்சர் கூறினார். நாட்டில் தற்போது இயங்கி வரும் 4 நடுத்தர அரசு வங்கிகளை எவ்வித அறிவிப்புமின்றி தனியார் மயமாக்கும் நடவடிக்கைகள் நடைபெற்று வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா, பேங்க் ஆஃப் இந்தியா, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா ஆகியவற்றை தனியார் மயமாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக கூறப்படுகிறது. இதுவரை அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகாத நிலையில் அரசுக்கு வருவாய் கிடைக்கவும் வங்கிகளின் கடனை குறைக்கவுமே இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்படுவதாக மத்திய நிதியமைச்சக அதிகாரிகள் சிலர் தெரிவித்துள்ளனர். வரும் நிதியாண்டில் இந்த 4 வங்கிகளில் 2 வங்கிகள் தனியார் மயமாகும் என்ற அறிவிப்பு வெளியாக வாய்ப்பிருப்பதாகவும் அவர்கள் கூறியுள்ளனர். இந்நிலையில் இந்த தகவலை மத்திய நிதி அமைச்சகம் மறுத்துள்ளது. உலக வர்த்தக அமைப்பின் முதல் பெண் தலைவராக நைஜீரிய நாட்டின் முன்னாள் நிதியமைச்சர் நகோசி ஒகன்ஜோ-இவெல்லா தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார். 1995ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்ட உலக வர்த்தக அமைப்பு சர்வதேச நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், ஏற்றுமதி வரி உள்ளிட்டவற்றை கட்டுப்படுத்தி வருகிறது. 164 உறுப்பினர்களை கொண்ட உலக வர்த்தக அமைப்பின் புதிய தலைவரை தேர்வு செய்யும் பணிகள் அண்மையில் நடைபெற்றன.
நைஜீரிய முன்னாள் நிதியமைச்சர் நகோசி ஒகான்சோ இவெலா மற்றும் தென் கொரிய வர்த்தகத்துறை அமைச்சர் யோ மியுங் ஹி ஆகியோர் இதற்கான போட்டியில் இருந்தனர். இந்நிலையில் உலக வர்த்தக அமைப்பின் தலைவராக நகோசி ஒகான்சோ இவெலா தேர்வு செய்யப்பட்டுள்ளார். இதன் மூலம் உலக வர்த்தக அமைப்பின் தலைவர் பதவியில் அமரும் முதல் ஆப்பிரிக்க மற்றும் முதல் பெண் என்னும் சிறப்பை நகோசி ஒகான்சோ இவெலா பெற்றுள்ளார். கொரோனா பாதிப்பால் ஏற்பட்ட உலகளாவிய பொருளாதார மற்றும் சுகாதார விளைவுகளில் கவனம் செலுத்தி உலகளாவிய பொருளாதாரம் மீண்டும் அதன் வழியில் பயணிப்பதை உறுதி செய்வதே தனது முதன்மை பணி என நகோசி ஒகான்சோ இவெலா தெரிவித்துள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில்.